ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன குழம்புனா காரக்குழம்பு. காரக்குழம்புனா தட்டைப்பயிறு அப்புறமா சொரக்காய் ரெண்டையும் சேர்த்து போட்டு நம்ம காரக்குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியான மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த காரக்குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் நம்ம அடிக்கடி செய்யலாம் அப்படின்னு தோணும். இந்த குழம்பு தட்டைப்பயிறு சொரக்காய் மட்டும்தான் போட்டு வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வெறும் சொரக்காய் மட்டுமே சேர்த்து இதே மெத்தடில் பண்ணால் வெறும் தட்டைப்பயிறு மட்டும் போட்டு இதில் பண்ணலாம். அதே போல் கத்திரிக்காய் காரக்குழம்பு இதே போல் பண்ணலாம். அப்புறமா கொண்டைக்கடலை குழம்பு இருக்குது பார்த்திங்களா, காரக்குழம்பு, அதுவும் இதே மெத்தடில் பண்ணலாம். பயிர் வகைகள் போட்டு பண்ணுறது, காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறதெல்லாம் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் சிம்பிளாகவும் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் கருவாடு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கருவாடு கூட இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கருவாடு சேர்த்துட்டிங்கன்னா. இப்போ வாங்க நம்ம குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தட்டைப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். தட்டைப்பயிறு நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வறுந்து வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இதை கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு டைம் கழுவி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிரை கழுவி எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி நிறையவே ஊற்றிக்கோங்க. முங்குற அளவுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிர் ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. அதை வேகிற ஒரு பக்குவம் நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நீங்கள் உடச்சி பார்த்திங்கன்னா 2ஆக உடையணும். இது 3/4 பக்குவத்தில் வெந்ததுக்கான அர்த்தம். இப்போ இதோட நம்ம இறக்கிக்கணும். அப்போ தான் நம்ம குழம்புல போட்டு வேகிறப்போ இது நல்லா வெந்து வரும். ரொம்ப குலைவாக இப்போயே வேக வச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இதோட இறக்கிக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு வேக வச்சுட்டு இறக்கிக்கலாம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அடுத்து 100 கிராம் சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக நம்ம எப்பயுமே காரக்குழம்புக்கெலாம் வதக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வெங்காயம் வரணும். அது போல் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் காரக்குழம்புக்கெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த வெங்காயம் வதங்காமல் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழம்பு ஒரு போல் இனிக்கிற மாதிரியே தெரியும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும். இந்த குழம்புக்கு மட்டுமில்ல, எல்லா காரக்குழம்புக்குமே அப்படி தான் பண்ணணும். அதே போல் நான்வெஜ்ஜுக்குமே அப்படி தான் பண்ணணும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளி. அடுத்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சொரக்காயை நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துக்கோங்க. சொரக்காய் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இல்லை நிறையா கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ தக்காளி காயெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிடலாம். கண்டிப்பாக நீங்கள் சொரக்காயை இது போல் வதக்கி நீங்கள் குழம்பு செய்யணும். அப்போ தான் அந்த சொரக்காய் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வதக்காமல் நீங்கள் குழம்பு செஞ்சீங்கன்னா அந்த சொரக்காய் சாப்பிட்றதுக்கு சப்புன்னு இருக்கும், நல்லாவும் இருக்காது. அதனால நீங்கள் முதல்லையே வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா தக்காளி வதக்குறப்போ இந்த சொரக்காயும் சேர்த்து போட்டு வதக்குனீங்கன்னா தான் நீங்கள் குழம்புல இருக்கிறப்போ இந்த சொரக்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் ருசி அதிகமாக இருக்கும். தக்காளி இந்த சொரக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் சரி சொரக்காயும் சரி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்படி வதக்குறதுலேயே சொரக்காய் ஓரளவுக்கு நல்லா உப்பு பிடிச்சி வெந்திருக்கும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் குழம்புக்கு. அதுக்கப்புறமா இப்போ மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 2 3 4 5 இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இது மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். வேறு எதுவுமே இந்த குழம்புக்கு நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறது கிடையாது. தேங்காய் கூட நம்ம சேர்த்துக்க மாட்டோம். இப்போ இதை கலந்து விட்டுருவோம். மசாலாவை இது போல் அந்த காய் கூட போட்டு வதக்கிட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை வடை நமக்கு கொதித்து வேகிறப்ப தெரியாது. அதுக்காக தான். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் இது போல் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம்.
சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரக்குழம்பெல்லாம் செய்கிறீங்க, பயிர் வகைகள் போட்டு தட்டைப்பயிறு இல்லை பச்சைப்பயிறு இல்லை சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி எந்த பயிர் வகையாக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டு குழம்பு பண்ணிங்கன்னா அந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம தட்டைப்பயிர் வேகிற இடத்துலையும் உப்பு போட்டிருக்கோம், காய் வதங்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். ரெண்டுக்கும் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் அந்த குழம்பு வெந்து வத்துறப்போ நமக்கு வந்து சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதில் புளியெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். எதுக்காக புளி சேர்க்குறது இல்லை அப்படின்னா, எல்லா வித குழம்புக்குமே நம்ம புளி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி பயரெல்லாம் போட்டு செய்கிறப்போ அந்த தக்காளியில் இருக்க புளிப்பே போதுமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இதில் புளி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக கொதிச்சு வெந்துட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் லைட்டாக புளி கரைச்சி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பயிர் வெல்லம் குழம்பு செய்கிறப்போ அதிகமாக புளி சேர்த்துக்க மாட்டேன், கம்மியான புளிப்பாக தான் இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு குழம்பு வேக வச்சு. நல்லா இப்போவே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சோன்னா அந்த தட்டைப்பயிர் வந்து இன்னும் அதிகமாக 3/4 பக்குவத்தில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நல்லா முழுசாக வெந்துடும். அதுக்காக தான் இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வைக்கணும். குழம்போட பக்குவம் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் தண்ணி வந்து இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் தான் இருக்கணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். குழம்போட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. குழம்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த மசாலா வடை போகிறதுக்கும் அந்த தட்டைப்பயிர் ஓரளவுக்கு வேகிறதுக்காக மட்டும்தான். பாருங்கள் தட்டைப்பயிர் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் தட்டைப்பயிர் வந்து வேகணும். ரொம்பவும் குலைவாக வேக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து உண்மையாகவே சொல்கிறேன் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதே போல் நீங்கள் தட்டைப்பயிரை வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. இந்த போல் வறுத்து ஒரு 10 நிமிஷம் குக்கரில் கூட வைக்க தேவையில்லை, குக்கரில் வச்சா கூட குழஞ்சு போயிடும். வறுத்ததுமே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் குழம்பு பண்ணிங்கன்னா அந்த பயிர் வந்து குலையாமல் சூப்பராக வெந்து வரும். இது கூட உங்களுக்கு கருவாடு சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சொரக்காய் தட்டைப்பயிர் சேர்த்தது கூட கருவாடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா இதை விட ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அவ்வளோதான், குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோசைக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. இட்லிக்கு சாப்பிட்றீங்க, இட்லிக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, ஆனால் தோசைக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசைக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் தோசைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம்.